திமுக அணி நிச்சயமாக பெரும்பான்மையை பெறும். ஆனாலும் கூட திமுக இன்னும் கூடுதலாக இணைப்பது என்பது அந்த வெற்றி அளவை அதிகப்படுத்துவது, வெற்றி பெறுகிற அந்த மார்ஜினை அதிகப்படுத்துவது, அதே போல் வெற்றி பெறுகிற தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவது என்கிற முறையில் தான் அவங்க அதை முயற்சி பண்ணுறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். நிச்சயமாக எங்கள் கட்சியும் கூடுதலாக இடம் வேண்டும் என்று கேட்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைனா, போட்டியிடுகிற தொகுதிகளில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை என்னவா இருக்கும், நீங்கள் பெரும்பான்மை பெற்றுவிட வேண்டும் ஆன் இட்ஸ் ஓன். நிச்சயமா எங்களுடைய விருப்பம். திமுகவும் அதிக இடங்களில் போட்டியிடணும் தான் நினைப்பாங்க. திமுக அதிக இடங்களில் போன தடவை போட்டிட்டாங்க, கரெக்டு தான். இந்த தடவை இப்போ இருக்கிற கூட்டணியில் இப்போ இருக்கிற வலுவில் அவங்க வெற்றியின் சதவீதம் அதிகமாக இருக்கும். நீங்கள் 100 இடங்களில் போட்டியிட்டு 80 இடங்களில் வெற்றி பெறுவதற்கும், அல்லது 180 தொகுதியில் போட்டியிட்டு ஒரு 130 தொகுதி வெற்றி பெறுவதற்கும், நீங்கள் 150 தொகுதி போட்டியிட்டாலே நீங்கள் இத்தனை தொகுதி வெற்றி பெற முடியும் என்கிற வாய்ப்பு இருந்தால் திமுக அதில் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எனவே வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது திமுக சிங்கிள் லார்ஜஸ்ட் தனி பெரும் கட்சியாக தனியாக பெரும்பான்மை அந்தந்த தொகுதியில் இருக்கிற திமுக பிரமுகர்களும் எதிர்பார்ப்பாங்கல்ல. இப்போ அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு எப்பவும் போகிற தொகுதி, அது நம்ம திமுக நிற்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு திமுக கட்சியினருக்கும் இருக்கும்ல. நிச்சயமா அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்க தான் இந்த காலத்தில் திமுகவினுடைய வளர்ச்சிக்காக உழைச்சிருக்காங்க. அவங்க ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்திருக்காங்க. இந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஈவன் ஒரு தொகுதியிலேயே நீங்கள் ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏ அல்லது மினிஸ்டர் அவங்களே நிற்பாங்களே, நாம நிற்கலையேங்கிற வருத்தமும் இருக்கும். இது நிச்சயமாக வெற்றி பெறுகிற கூட்டணி என்கிற போது, வெற்றி பெறுகிற கட்சி என்கிற போது அதற்கான பாசிபிலிட்டிஸ் புதிய தொகுதிகளில் மட்டும் இல்லை, அதாவது ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிற தொகுதி மட்டும் இல்லை, அவங்க வெற்றி பெற்ற தொகுதியில் இருக்கக்கூடிய புதிய இளைஞர்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் விருதுநகரில் பேசும்போது, விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டில், இளைஞரணி மாநாடு இல்லை, அவங்களுடைய பொறுப்பாளர் மாநாடு, அதில் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, தலைவர்கிட்ட நான் இளைஞர்களுக்கு கூடுதலான இடம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு. இதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் பேசுவார்கள், பெண்களுக்கு அதிக இடம் கொடுக்க வேண்டும் என்று. இயல்பாக அது ஒரு பெரிய கட்சி என்கிற முறையில், நீண்ட நாட்களாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கட்சி என்கிற முறையில், அதுவும் இந்த முறை ஏராளமான திட்டங்களை உருவாக்கி மக்கள் மத்தியில் நல்ல எண்ணத்தை பெற்றிருக்கு, ஒரு வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது என்கிற போது, நீங்கள் சொல்கிற கூட்டணிக்கு கொடுத்த தொகுதியில் மட்டும் இல்லை, கூட்டணியில் இல்லாமல் தானே ஜெயித்த தொகுதியிலேயே அந்த போட்டி நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் இதை தாண்டி திமுக ஒருவேளை தொகுதிகளை வேணால் மாற்றலாம், தொகுதிகளில் மாற்றி கொடுக்கறதுக்கு முயற்சிக்கலாம். அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் நாம் பேசலாம். திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு தேர்தலில் இருக்கும், அடுத்த தேர்தலில் இருந்ததில்லை, அது எப்படியும் உடைஞ்சிடும் அப்படின்னு தான் பல கணிப்பாளர்கள்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதுக்கு ஒரு 3-4 விஷயங்களை என்னால் சொல்ல முடியும். ஒன்று, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அணுகுமுறையை முதலாவதாக சொல்ல வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பல விஷயங்களை சொல்ல முடியும். 2 அம்சங்களை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக நாங்கள் போராட்டம்னா 2 பேருக்கும் விரிசல் வந்துடும். இப்போ வேலை நேரம் அதிகரிப்பது சம்மந்தமான விஷயம் வந்தது. எங்கிட்ட இருக்கிறது 2 எம்எல்ஏ, அவங்க மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம், இது தப்பு, நீங்கள் பண்ணக்கூடாது, தமிழ்நாட்டினுடைய இந்த சமூக அல்லது சட்ட ரீதியான போராட்ட வரலாற்றின் மைல்கல்லில் இது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படும், தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாவாங்க, எனவே நீங்கள் மாற்ற வேண்டும்னு சொன்னோம். நிறைவேற்றப்பட்ட மசோதாவை என்ன அது ஒரு 2 பேர் 4 பேர் அப்படி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து நம்மகிட்ட கேட்கிறாங்க, அதை உதாசீனப்படுத்தி விட்டு போவோம் என்று அவர் நினைக்கவில்லை. சரிங்க, கைவிடுறோம் அப்படின்னு அவர் அறிவித்தார். சமீபத்தில் தனியார் பல்கலைக்கழக மசோதா வந்தது, அதுவும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அது நியாயம் என்று அமைச்சர்களும் பேசினார்கள். அமைச்சர்கள்ட்ட நாங்களும் போய் பேசணும்.
பிறகு முதலமைச்சர்கிட்டையும் நாங்கள் இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொன்னோம். சொன்னபோது அவர் சொன்னார், ரைட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை கைவிடுகிறோம் என்று அறிவித்தார்கள். நீங்கள் மூணாவது முக்கியமான விஷயம், ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வஞ்சகத்தை இழைத்து கொண்டே இருக்கிற போது, நிதி சார்ந்த விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய வஞ்சனையை செய்து கொண்டு இருக்கிற போது, எனக்கு தெரிஞ்சு இந்த பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து சாதாரண விஷயம் என்று பார்க்கல. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலம், எந்த யூனியன் பிரதேசத்திலும் இப்படி ஒரு பென்ஷன் திட்டம் இன்றைக்கு இல்லை என்பதை கருத்தில் கொண்டால் அது ஒன்றும் சாதாரண விஷயமாக இருக்க போகும். அதுலயும் ஒரு சில அதிருப்திகள் இருக்க தானே செய்யும். இல்லை, அதிருப்திகள் நீங்க எப்போதுமே, எனக்கு தேவை முழுமையான பழைய பென்ஷன் திட்டம் தான். அதான் நான் சொல்றேன். அந்த தமிழ்நாடு முழுமையான பழைய பென்ஷன் திட்டம் இது இல்லைல்ல, நிச்சயமா இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் எந்த கட்சியும் ஆட்சி புரிகிற இடங்களில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரியான மேம்பட்ட பென்ஷன் திட்டம் வேறு எந்த இடத்துலையும் இல்லை. நீங்கள் ஈவன் கேரளாவும் இதுக்கு பின்னால் தான் இதே மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்று முயற்சித்திருக்கிறார்கள். ரெண்டாவது விஷயம், சாதாரண ஆட்கள் கூட அதை நீங்கள் பிஜேபியோ அதிமுகவோ மற்றவங்களோ அப்படி பேசுகிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், 2016 தேர்தல் அறிக்கையில் பாயிண்ட் நம்பர் 42 செகண்ட் பாயிண்ட்டு, இது பக்கம் 36 நீங்கள் எடுத்து பாருங்கள். செல்வி ஜெயலலிதா அப்போது உயிரோடு இருந்தார். அப்போது ஜிஎஸ்டியும் வரலை. ஆனால் செல்வி ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறோம், அந்த குழு அறிக்கையை பெற்று பழைய ஓய்வூதிய திட்டமே அமுல்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தார். அதில் வெற்றியும் பெற்றார்கள். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த போட்ட ஒரு குழுவில் இருந்த சாந்தசிலா நாயர் பாதியிலே விலகிட்டாங்க. அடுத்து டி.ஏ. ஸ்ரீதர் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அது 2018 பாதியிலேயே கொடுத்துட்டாங்க. அதை அமுல்படுத்த வெளியிட வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடந்தது. கையை காலை உடைச்சு உள்ள தூக்கி போட்டு பல பேர் மீது வழக்கு போட்டது அந்த அரசாங்கம். அன்னைக்கு நீங்கள் ஜிஎஸ்டி இல்லாத காலம், பட் எது 2016. ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகும் கூட இவ்வளவு கடுமையான நெருக்கடியிலும் அதை செய்திருப்பதும், இந்தியாவிலேயே நீங்கள் அவங்க யூபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. யாரையாவது பேச சொல்லுங்கள். பழைய பென்ஷன் திட்டம் இடையில நம்ம போக்குவரத்து தொழிலாளிகள் போராடிய போது அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். நீங்கள் வேணால் சோஷியல் மீடியாவில் தேடி பாருங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, அண்ணா இந்த ஓல்டேஜ் பென்ஷன்னா அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு ஓல்டு பென்ஷனுங்கிறதுக்கு பதிலாக ஓல்டேஜ் பென்ஷன்னு தப்பாக சொல்லியிருப்பார். அந்த இதில் ஓல்டேஜ் பென்ஷன் அது முடிஞ்சு போன கதைனா அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கு அதை பற்றி பேசவே பேசாதீங்கன்னா தான் சொல்லுவார். இப்போவும் இபிஎஸ்ஓ அல்லது பிஜேபியோ நாங்கள் வந்தால் இதை கொண்டு வருவோம் என்று சொல்லலை. நீங்கள் இன்னொன்று, அது வந்த உடனே முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர் வந்து கடுமையாக அடிச்சிருந்தார் சோஷியல் மீடியாவில். அப்புறம் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். ஒரு இடத்துல கூட அதிமுக பாஜக என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அவருடைய இதுவே எப்படி ஆரம்பிக்கணும்னா, புதிய தாராளமய கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு உலகம் முழுவதும் பழைய பென்ஷன் திட்டம் கைவிடப்பட்டது என்று வரும். முடியும் போது ஒரே ஒரு இடத்துல திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சில முரண்பாடுகள் இருக்கிறது, அதை இந்த அரசாங்கம் களைய வேண்டும் என்பதற்கு மேல் இல்லை. எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவைலபிள் பெஸ்ட்டுன்னு தான் யோசிக்க முடியுமே தவிர, நீங்கள் வந்து நான் இப்போவும் சொல்கிறேன், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்த வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எதிரே நிற்கிறவங்க யார்? இந்த அரசாங்கத்தை வேண்டாம், ஓல்டு பென்ஷன் திட்டத்தை இது அமல்படுத்தலை, இந்த அரசாங்கம் வேண்டான்னா இபிஎஸ் அப்படி உத்தரவாதம் கொடுத்துருக்காரா? இல்லை பிஜேபி அப்படி உத்தரவாதம் கொடுத்துருக்கா? அது இருக்க எந்த மாநிலத்திலேயாவது அமல்படுத்தி இருக்கா? ஒன்றிய இன்னொரு புதிய ஆப்ஷன் வந்திருக்குல்ல தமிழ்நாட்டில். என்ன ஆப்ஷன்? தாவேக்கா. தாவேக்காவா? அவங்க என்னைக்காவது பென்ஷனை பத்தி பேசியிருக்காங்க? சொல்லக்கூடும், தேர்தல் அறிக்கையெல்லாம் தயாராகிட்டு சொல்றாங்க. இதுவரையிலும் அவங்க தேர்தல் அறிக்கையில வரட்டும், இதுவரை அவர் எதை பத்தி எல்லாம் பேசியிருக்காரு? இது ஊழல் கட்சி, இது மன்னராட்சி, அவங்க அப்படி அப்படின்னு பேசியிருக்காரு தவிர, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இதை செய்வோம், நீங்க வந்து அமெரிக்கா இந்த மாதிரி வந்து வரி விதிப்பு பேசியிருக்காரா என்னைக்காவது? மக்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் சம்பந்தமா இதுவரை ஏதாவது ஒரு இடத்தில் பேசியிருக்காரா? ஜென்ரலா பேசுறதுங்கிறது வேற. அங்கன்வாடி ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் வானதி சீனிவாசன் அவர்களும்
நயினார் நாகேந்திரன் கேக்குறாங்க. அவர்களும் உட்கார்ந்தாங்க. அந்த ஊழியர்கள் என்ன கேட்டாங்க, சரிங்க 2013ல இவர் சொன்னாரே அதை ஏங்க அமுல்படுத்தலைன்னு கேட்டாங்க. நடைய கட்டிட்டாங்கல்ல, ஆமா பண்ணுவோம்லாம் சொல்லல. எனவே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு அது மாநில அரசு ஒன்றிய அரசு கீழ வராது வராது. அப்படின்னு அது அது வந்து அவங்க பொதுவா மேடையில பேசும்போது பேசுறது மாதிரி. அப்புறம் விஜய் அவர்கள் இதையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுறவரும் இல்ல. மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பற்றி அவர் பேசியதே இல்லைன்னு சொல்வேன். அவரை ஃபாலோ பண்றவங்க இளைஞர்கள் தான் நிறைய இருக்காங்க. ஆனா இளைஞர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னது? வேலை வாய்ப்பு தான். வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு சம்பந்தமா என்ன பேசியிருக்காரு? ஒன்றிய அரசில் 10 லட்சம் பணியிடங்கள் காலியா இருக்கு, நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காரா? அல்லது வந்து ரயில்வேல 3,20,000 வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுல 1,70,000 வேலை வாய்ப்பு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டது, அமுல்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரா? பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது 13 லட்சம் நிரந்தர பணியாளர்கள் ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்தாங்க. இப்ப அது 9 லட்சமா மாறிடுச்சு, எனவே அதை நிறைவேற்றுங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்காரா? இல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தையே நீங்க வேலை வாய்ப்புகளில் இதெல்லாம் உருவாக்க முடியும் என்று கேட்டிருக்காரா? ஏதாவது ஒன்ன சொல்லுங்க பார்க்கலாம். எனவே காங்கிரீட்டா அது எதுவுமே இல்லை. ஒருவேளை இனிமே அவர் சொன்னார்னாலும் எதுல இருந்து சொல்லுவாருன்னா, சரி திமுகவுக்கு எதிராக ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்ல முடியுமே தவிர, மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள் குறித்து எந்த பிரச்சனையில் அவர் பேசி இருக்கிறார். அவர் மட்டும் இல்ல, அவருடைய ஆட்களே பேசியதில்லை. பேசியது மட்டுமல்ல, அறிக்கை கூட ஊட்டியது இல்லை. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க கடுமையான நெருக்கடி சூழ்நிலையிலும் சில விஷயங்களை திமுக செய்யறாங்க அப்படின்னு. அதுவே தானே விமர்சனமாகுது. இப்ப தமிழ்நாட்டுக்கு கடன் சுமை அதிகரிச்சுட்டே இருக்கு. ஏற்கனவே 9 லட்சம் கோடி இருக்கு. அது 10 லட்சம் கோடியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழிசை சொல்லியிருக்காங்க, ஒருத்தருடைய தமிழரோட தலையிலும் 1,40,000 கடன் தொகை இருக்கு. இப்ப அது இப்போ ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல, கடுமையான நெருக்கடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, பொங்கலுக்கு வந்து பொங்கல் பரிசாக 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப 3,000 ரூபாய் சேர்த்து போட்டிருக்கிறாங்க. கோடைகால சிறப்பு நிதின்னு ஒரு 2,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி பென்ஷன் கொடுக்குற திட்டம் வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்கன்னா யார் தலையில் அதெல்லாம் விழும்? ஓ, இவ்வளவு பெரிய கவலை அவங்க சௌந்தரராஜன் தமிழிசை சௌந்தரராஜனுக்கு வந்திருக்கு. நல்ல விஷயம். தலையில பாதியை மட்டும்தான் கவனத்தில் எடுத்தாங்களா, இன்னொரு பாதியை கவனத்தில் எடுக்கலையான்னு நான் அவங்ககிட்ட கேட்கணும். அவர்கள் 67 ஆண்டுகளாக இந்திய அரசாங்கம், பல்வேறு அரசாங்கங்கள் இருந்திருக்கு. நேரு இருந்திருக்கிறாரு, இந்திரா இருந்திருக்காங்க, ராஜீவ் இருந்திருக்காரு, விபி சிங் இருந்திருக்கிறாரு, தேவகவுடா இருந்திருக்காரு, வாஜ்பாய் இருந்திருக்காரு, எல்லாரும் இருந்தாங்க. இவங்க எல்லாம் இருந்தபோது இந்தியாவினுடைய கடன் சுமை எவ்வளவு? உள்நாட்டு வெளிநாட்டு கடன் மொத்தமும் சேர்த்து 52 லட்சம் கோடி. இப்போ நிர்மலா சீதாராமன் சொல்றது இந்த நிதியாண்டினுடைய இறுதியில் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க? 214 லட்சம் கோடியாக இருக்கும். எத்தனை மடங்கு அதிகம்? உங்களுக்கு இதெல்லாம் சரி, இத்தனை மடங்கு அதிகமா இருக்கையில தானே நீங்க கார்பரேட் டாக்ஸை நீங்க வந்து 30% 22% குறைச்சிங்க. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, 15 லட்சத்துக்கு மேல 12 லட்சத்துக்கு மேல 1 லட்சம் கூடுதலாக ஒரு தொழிலாளி சம்பாதித்தால் 30,000 ரூபாய் 30% அவர் வரி கட்டணும். ஆனா 12 லட்சம் வாங்குறவருக்கு 30%, 12,000 கோடி சம்பாதிச்ச கார்பரேட்டுக்கு 22%. ஏன் உங்களுக்கு அப்போ ஒன்றும் உங்க மனசு ஒன்றும் கஷ்டப்படலையே? நீங்க வந்து பெருமுதலாளிகளுக்கான கடன் 18,56,000 கோடியை நீங்கள் இந்த காலத்தில் ரத்து செய்த போது உங்களுக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லையே. இந்த பணம் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியாக இருக்கிறது. ஃபோர்கான் ரெவென்யூஸ், விட்டு கொடுக்கப்பட்ட வரிகள் என்கிற வகையில் நீங்க விட்டு கொடுக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் அது வருத்தம் தெரியல. நீங்க அதெல்லாம் சேர்த்து கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது பக்கத்திலே வராது. அமெரிக்கால இருந்து இறக்குமதி பண்ற பொருள் எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு? ஒட்டுமொத்தமா 45 லட்சம் கோடி, ஒரு வருஷத்துக்கு 4,5 லட்சம் கோடி. 1% நீங்க வரி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 4,500 கோடி ரூபா உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். 10% போட்டீங்கன்னா 45,000 கோடி ரூபா வருமானம் கிடைக்கும். ஏன் நீங்க அதை மொத்தமா ஒரு சரண்டர் பண்ணிட்டு வந்தீங்க? அப்பெல்லாம் உங்களுக்கு இந்தியாவினுடைய கடன் சுமை உங்களுக்கு தெரியாது. ஏழை பாளைகளுக்கு கொடுக்குறாங்கன்னா உடனே இதெல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் கெட்டு போச்சுன்னு எங்க போனாங்க அவங்க? நான் என்ன கேட்குறேன், ஒரு 6,500 கோடி இவங்க கொடுத்ததுனால இப்படி கெட்டு போச்சுன்னு சொல்றீங்களே,
பல லட்சம் கோடிகளை ஆண்டுதோறும் விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே பெருமுதலாளிகளுக்கு ஏன் பேச மறுக்கிறீர்கள் நீங்க சொல்லுங்க. நீங்க அதை பத்தியே பேச மாட்டேன்றீங்க. எனவே இன்னொன்னு, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கடன் சுமை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீங்க தானே பேசுனீங்க. ஆமா, அப்ப கடன் சுமை அதிகரித்த போது இந்த பென்ஷன் திட்டத்தை இவ்வளவு தூரம் இது பண்ணாங்களா? மாசத்துக்கு 1000 ரூபாய் குடும்ப மகளிர் உதவித்தொகை கொடுத்தாங்களா? இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குனாங்களா? சரி, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட வாங்க வேண்டிய நிதிகளை வாங்கினாங்களா? இன்ஃபேக்ட் நீங்க மெட்ரோ 2வது திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை 2021 அவங்க அடிக்கல் நாட்டினாங்களா? பணத்தை கொடுத்தாங்களா? பணத்தை கொடுக்காம தானே விட்டுட்டு போனாங்க. அப்ப நீங்க பேசவே இல்லையே, கேட்கவும் இல்லையே, சண்டை போடவும் இல்லையே. நீங்க லவ் லெட்டரா எழுதிட்டு இருந்தீங்களே தவிர எனக்கு கொடுக்கல. அவர் 30/9/2019 ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார். அதுல 8 பக்க கடிதம். அந்த கடிதத்துல 7வது பக்கம் 8வது பக்கம் ரெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா 7485 கோடி ரூபாய் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். அது எப்போ? 2015-16 உள்ள தொகை உட்பட. 2020ஆம் ஆண்டு பட்ஜெட்ல நீங்க போய் ஓபிஎஸ் சமர்ப்பிச்ச பட்ஜெட்ல நீங்க எடுத்து பாருங்க. எங்களுக்கு 4025 கோடி ரூபாய் 2017-18 வர வேண்டிய ஐஜிஎஸ்டி தரல அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அவங்க கேட்கல? சத்தமே போடலையே, எழுதி வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருந்தாங்க. பட் இந்த அரசாங்கம் அது வரவில்லை என்பது மட்டுமல்ல, அதற்கு மாற்றாக வேறு எந்த வழிகளில் நிதியை உருவாக்க முடியும் என்று பார்த்திருக்கிறது. 2வது, அது சமாளிக்கத்தக்க வகையில் இருக்கிறது என்கிற காரணத்தினால் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க தைரியமா சொல்லியிருக்காங்க. அவங்க அதனாலதான் 2 வருஷமாக நீங்க எக்கனாமிக் சர்வேயை, இந்தியாவில் ஒரு அரசாங்கம் எக்கனாமிக் சர்வேயை வெளியிடுது. நீங்க கேரளா மாதிரியான அரசாங்கம் பிளானிங் கமிஷனை இன்னும் டிஸ்மேண்டில் பண்ணல. அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையே பிளானிங் கமிஷனை வச்சிருக்காங்க. நீங்க ஆனா தமிழ்நாடு நீங்க பிளானிங் கமிஷனை தனியா உருவாக்கி அதுல அது சில திட்டங்களை தீட்டுது. அவங்க எக்கனாமிக் சர்வேயை வெளியிடுறாங்க, எந்த வகையில மொபிலைஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க. அப்போ இலவச பஸ் திட்டம் இருந்ததா? பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது இருந்ததா? புதுமைப்பெண் திட்டம் இருந்ததா? தவப்புதல்வன் திட்டம் இருந்ததா? விளையாட்டுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு பண்ணாங்களா? இவ்வளவையும் செய்துவிட்டு இதுதான் கடன் என்கிற போது எதுவுமே செய்யாமல் எவ்வளவு பெரிய கடன். நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த ஊர்ல நடந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கு முன்னால நீங்க குடிசை மாற்று வாரிய வீடுகள் இருந்தது. இப்ப நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு மாத்திருக்காங்க. இந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள்ல நீங்க புதுசா ஒதுக்கீடு பண்றது மட்டும் இல்ல, அதுவரை ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போ? 2020 வரை. ஏற்கனவே ஒதுக்கீடு செய்து மக்கள் வசித்து கொண்டு இருக்கிற இடம் இடித்து கட்டப்பட்டாலும் அவங்க திரும்ப போகும்போது 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 7 லட்சம் ரூபாய் வரை கொடுக்க வேண்டும் என்று அதிமுக அரசாங்கம் கையெழுத்து போட்டு வந்தது. இந்த அரசாங்கம் அதையே சொன்னாங்க. நாங்க சொன்னோம், இல்லைங்க தப்பு, நீங்க கேபி பார்க்கல, அந்த மக்கள் குடியிருந்தாங்க, இது கொரோனா காலம், அவனை இடிச்சிட்டு வெயில்ல உட்கார வச்சிருக்கீங்க, திரும்ப கொண்டு போய் அமர்த்துறதுக்கு காசு கேட்டீங்கன்னா எங்க போவாங்க? எனவே நீங்க பண்ணக்கூடாது. அதுக்கு பின்னால் அது முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லை, சத்தியவாணி முத்து நகர், காந்தி நகர், இந்திரா காந்தி நகர், கண்ணப்பர் திடல் என்று நான் ஏராளமான உதாரணத்தை சொல்ல முடியும். எனவே நீங்க எந்த உதவியும் செய்யாத அதிமுக அரசாங்கம் அது வாங்கின கடனையும் இத்தனை மத்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மிக மோசமான ஒரு மாநில ஒதுக்கல் கொள்கையை அதை சமாளித்து இதையெல்லாம் செய்திருக்கிற ஒரு அரசாங்கத்தையும் சமதளத்தில் வைத்து பார்ப்பதற்குல்ல, அது எப்படி சரியா இருக்கும்? ஆனா இப்ப எளிய மனிதர்கள் யோசிக்க தோணும்ல. இப்ப ஒரு மேடையில கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் பேசினாரு, தமிழ்நாடு வளர்ந்துருக்கு, நாங்க பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்துட்டோம், தன்னிறைவை பெற்றுட்டோம்லாம் சொல்றீங்களே, எப்படி? எல்லாம் கடன் வாங்கித்தானே அப்படின்னு. இந்த 5 லட்சம் கோடினால தான் இவ்வளவு வளர்ச்சியும் வந்திருக்கா? சரி, அமெரிக்காவுக்கு கடன் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் உலகத்துல கடன் இல்லாத ஒரு நாடு சொல்லுங்க? முதலாவது பொருளாதாரம் அது, 2வது பொருளாதாரம், 3வது பொருளாதாரம்லாம் இருக்குல்ல. ஜப்பான் இருக்கு, அது ஒரு சின்னோண்டு நாடு தான். நம்ம கடந்த காலத்துலலாம் ஜப்பானை தான் பெருசா பேசிட்டு இருப்போம். சீனா இன்னைக்கு அது ஒரு பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்துருக்கு. அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸு, இந்த எந்த நாடு கடன் வாங்கல? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நாளைக்கு நாம் தமிழர் சீமான் வந்தார்னா கடனே வாங்க மாட்டாரா? கடன் வாங்குவது என்பது புதிய, இப்போ ஒரு தொழிலுக்கு, இப்போ அம்பானியும் அதானியும் எதுக்குங்க கடன் வாங்குறாங்க?
என்ன பெரிய வளர்ச்சி? உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்கக்கூடிய பணக்காரர் பணம் வாங்கலாமா? கடன் வாங்கலாமா? அதை யாரு திருப்பி செலுத்துறதுன்னு அவங்க கிட்ட கேளுங்க. இதை யார்? நாம் தான், தமிழர்கள் தான் திருப்பி செலுத்த வேண்டும். தமிழர்கள் என்கிற போது ஒவ்வொருத்தர், இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றது மாதிரி ஒவ்வொருத்தர் பாக்கெட்ல இருந்து யாரும் எடுக்க போறதில்ல. புதிய தொழில்கள் வருகிற போது, புதிய வேலை வாய்ப்புகள் வருகிற போது, நம்முடைய பிள்ளைகள் படித்து விட்டு வெளிநாட்டுக்கு போய் பணம் அனுப்புகிற போது, அவர்களுக்கு இந்த வரி வருகிற போது, இதெல்லாம் அதுல சேர்ந்து தான் வரும். அதன் மூலமாகத்தான் வரும். ஒரு சமூகத்தை மேலே உயர்த்துவதற்காக வாங்குகிற இந்த, நான் இப்பவும் சொல்றேன், 0.25% கூடுதலாக தமிழ்நாடு அரசாங்கம் ஜிஎஸ்டிபியில் மாநில மொத்த உற்பத்தியில் 3% மேல கடன் வாங்க முடியாது. அது ஒரு கிரைட்டீரியா. அடுத்து நீங்க இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய மொத்த வருவாயில் எத்தனை சதவீதம் என்று வைத்திருக்காங்க. இந்த 3% மேல 5% வரை நீங்க போகலாம். 0.2, அதாவது என்னன்னா, நீங்க வெளியே வாங்கலாம் வங்கிகள் கடன் கொடுப்பதற்கு. அது வங்கிகள் 4.5% உங்களுக்கு கடன் கொடுப்பான். இந்த 0.25% கூடுதலாக வாங்குவதற்கு நீங்க மின்துறையை தனியார் மயமாக்கணும். இப்போ நீங்க மின்துறையை தனியார் மயமாக்குவது என்று சொல்லிக்கொண்டு 4.5% வட்டிக்கு நீங்க கடன் வாங்குறதா, இல்லை 6%, 7% வட்டிக்கு நீங்க ஓப்பன் மார்க்கெட்ல வாங்கி நடத்துறதா? சீமான் அப்படிதான் சொல்லணும். சீமான் அவர் பேசும்போது பல விஷயங்களை பேசுறாரு. அவங்க ஆட்களும் கைதட்டிட்டு போறாங்க. சும்மா உட்கார்ந்துருக்கவனுக்கு சோறு போடலாமா, 100 நாள் வேலை வேஸ்ட்ன்னு பேசுறாரு. குழந்தைகள் இல்லாத வயதான ஒரு மனிதன் என்னங்க பண்ணும்? சாக விடலாமா? சாக விட்டுலாமா? மாற்றுத்திறனாளி வேலைக்கு போக முடியாது, தெண்டச்சோறுன்னு குடும்பம் சொல்லுது. அந்த திட்டத்தில் நீ வாப்பா, உன்னுடைய பங்களிப்பு நீ அட்டெண்டன்ஸ் போட்டா கொடுப்போன்னு சொல்றதுல உங்களுக்கு அவ்வளவு எரிச்சல் இருக்கா? ஆனா என்னைக்காவது பெருமுதலாளிகள் கடனை ரத்து செய்த போது நீங்கள் வாய் திறந்து பேசியிருக்காரா? சொல்லுங்க, நீங்க எடுத்து காமிங்க. அப்ப உங்களுக்கு யாருன்னா, எளிய மனிதர்களை பார்க்கிற போது அவனை ஒரு பிச்சைக்கார மாதிரி நீங்க நினைச்சிட்டு பேசுறீங்க. ஆனா இந்தியாவுல அதிக வரி கட்டவன் யாரு? எடுத்து பார்க்க சொல்லுங்க. நான் சோப்பு வாங்கினா, சீப்பு வாங்கினா, எனக்கு நீங்க அவங்களுக்கு 1008 ரிபேட்ஸ் அல்லது ரெவன்யூவை வேற மாதிரி காட்டுறதுக்கெல்லாம் வழி இருக்கு. மிடில் கிளாஸு கூட வீடு கட்ட லோன் வாங்கணும், மருத்துவ செலவு, இப்படி சாதாரண ஆளுக்கு ஏதாவது இருக்கா? அவன் ₹1 தீப்பெட்டி வாங்கினாலும் அவன் கொடுக்குறான். அவன் வாங்குற சாப்பாட்டுல 5% வரியை வாங்கி கொண்டு அவனுக்கு திரும்ப கொடுக்கிற போது நீங்க ஒட்டுமொத்த வரி வருவாயில் ஏழைகளுக்கு எவ்வளவு போகிறது, பணக்காரர்களுக்கு எவ்வளவு போகிறதுன்னு பாருங்க. நீங்க ஏழை கொடுத்தா மட்டும் நீங்க இதுதான் இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த முதலாளித்துவ பொருளாதார இது பெருமுதலாளிகள் கொடுத்தா இன்சென்டிவ், அல்லது அது என்ன ஸ்டிமுலேஷன் பேக்கேஜ், ஏழைகளுக்கு கொடுத்தா ஓசி இலவசம். எதுக்கு அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறேன். அவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்காங்களா? அவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க பேசாம இருக்கீங்க. நான் இப்போ மட்டும் சொல்றேன், இந்த 22% நீங்க 30% மாற்ற முடியும் என்றால் பெருமுதலாளிகளுக்கு 8%, 8% இப்ப இல்லை, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடி உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1.25 லட்சம் கோடியில நீங்க 40%, ஓகே, அது ஒரு 50,000 கோடி மொட்டு மொத்தமா மாநிலங்களுக்கு பிரிக்கப்படும். அதுல 4% உங்களுக்கு கிடைக்கும். 4%னா 20,000 கோடி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். உங்களுக்கு 2,000 கோடி கிடைச்சிருக்கும். 2,000 கோடி கிடைக்க விடாம பண்ணது யாரு? இதை பத்தி பேச மாட்டீங்க. சாதாரணமா இது எவ்வளவு நீங்க எளிய மனிதர்கள்னு சொல்றீங்க. இல்ல, எளிய மனிதர்கள் நாய் வாழை வெட்டி நாய்க்கே சூப்பு வைக்கிறது மாதிரி நீங்க என்ன பண்றது அப்படின்னா, ஏழைகளை வெட்டுவதை சொல்லி அவனையே ஐய, இந்த சாதாரணமா சில பிள்ளைங்க இந்த டிவி கேட்காரங்க பேசுறாங்கல்ல, நாங்க ஓசியில வேணும்னு கேட்டோமா, இந்த கேள்வியை பெருமுதலாளி கேட்கறது இல்லை. பெருமுதலாளி கொடுக்கும்போது ஏன்டா கொடுக்குறாங்கன்னு கேட்கறது இல்லை. சாதாரண ஏழை எளிய மக்கள் இன்னைக்கும் நீங்க எவ்வளவு பேர் இரவில் பட்டினியோடு போறாங்க? இன்னைக்கு முழுமையான சாப்பாடு கிடைக்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? உண்மையிலேயே சீமான் அவர்கள் தெரிந்து பேசுகிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியல. அவரு எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் ஒரு சமூகம், நாகரிக சமூகம் என்றால் அந்த சமூகத்தில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட கடைசி மனிதன் நாகரிகமாக வாழ்வதை உத்தரவாதப்படுத்துவது. நீங்க திருநங்கைகளுக்கு டெய்லி வேஜஸ்ல யாராவது வேலை கூப்பிடுறாங்களாங்க? 100 நாள் வேலைக்கு போக முடியும். அது அவ்வளவு மலினமாக பேசுவது. 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தா நீங்க அதைத்தான் நான் அன்னைக்கு ஒரு அம்மா ஒரு 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 நர்சிங் சூப்பரண்டா இருந்து ரிட்டையர் ஆனவங்க ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கையில அவங்க, நான் இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது பேசிட்டு வந்தாங்க. சார், இது யாரோட காசு சார் அப்படின்னு. உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதையும் அவங்க அப்படித்தான் பேசுறாங்க அப்படின்னு. இந்த பென்ஷனை எல்லாரும் பேசுறான், அல்லது
5000 ரூபா கொடுத்ததை பேசுறான். ஆனா யாரும் என்ன பண்ண மாட்டேன்றான். இது 6500 கோடி. இதை பேசுற ஆளு தான் உங்களுக்கு தெரியுமா, கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் 2020ஆம் ஆண்டு ரெனால்ட் நிசான் வந்து 2 கம்பெனி கார் தயாரிக்கிறாங்க. ரெனால்ட் நிசான் என்கிற ஜப்பான் கம்பெனி, ரெனால்ட் என்கிற பிரெஞ்சு கம்பெனி, 2 பேரும் சேர்ந்து. அவங்க 2 பேரும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம யாரும் டிஸ்கஸ் பண்றது இல்லை. இவங்க சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துல அவன் அதுக்கு பின்னால என்ன சொல்றான்னா, இருதரப்பு ஒப்பந்தம், முத்தரப்பு ஒப்பந்தம், பலதரப்பு ஒப்பந்தம். இந்த எம்யூஎல் இதுல இருக்க பெஸ்ட் எல்லாம் எடுத்து நீங்க காசு கொடுக்கலன்னா நான் இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னோன்னே MC சம்பத்தோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. 1500 கோடி ரூபாய் கொடுத்து நாங்க அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் அதை முடிச்சுக்கிட்டோம். இந்த 1500 கோடி ரூபாய் யாருடைய காசு? நான் கார் ஓட்ட போறது இல்லைங்க. நான் கார் வாங்க போறது மட்டும் இல்ல, கார்ல பயணம் செய்வதே எனக்கு ஒரு மிகப்பெரிய இது. பிளேன்ல போயிருக்கானா, சாதாரண ஆளு போயிருக்கானாங்க. அவன் போற போது அவன் தலைக்கு மேல பறக்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிறவனாக இருக்கிறான். ஆனா அந்த ஏர்போர்ட்டை நீங்க விஸ்தரிப்பதற்கு வாங்குகிற காசுக்கு இவனும் காசு கொடுக்குறான்ல. அதை பத்தி நீங்க என்னைக்காவது பேசுறீங்களா? ஏன்டா அப்படி பண்றீங்க, அவன்கிட்ட மட்டும் வாங்குன்னு நீங்க என்னைக்காவது சொல்றீங்களா? அப்போ இட்ஸ் அ பயஸ். ஏழைகள் என்றால் உங்களுக்கு இலக்காரம் என்பதனுடைய பொருள் அது. அதை சீமான் மாற்றிக்கொள்ளும்.